ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். இப்போ மீடியா ஃபுல்லா வந்து நீங்க 2 பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜா பண்ணிக்கிட்டீங்க, 3 வருஷத்துல டிவோர்ஸ் வேற பண்ணிக்க போறீங்களா? எதுக்காக வேணும்னே இந்த மாதிரி மக்களை ஏமாத்துறீங்க? இது பப்ளிக்கு பண்ண பெரிய துரோகம். கேஸ்டர் குரூப்க்கு என்ன ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு மாத்தி மாத்தி கேள்விகளை கேட்க ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப நம்ம ஹீரோ அவளுக்கும் முன்னாடி வந்து மறைச்சு நின்னுக்கிட்டு என்னோட கண்களை மட்டும் பாருன்னு சொல்லி அவளோட கையை பிடிச்சு அங்கிருந்து கூட்டு வந்துட்டான். இப்ப கரெக்டா மின்னும் வந்துட்டேன். அவங்க 2 பேரும் கையை பிடிச்சிருக்கிறத பாத்துக்கிட்டே முதல்ல வெளியே போயிடலாங்கிறான். அப்போ சாயுடோவும் வந்து வெளியே ஃபுல்லா ரிப்போர்ட்டர்ஸா நிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு கேக்குறாங்களா? ஹீரோ உடனே நான் முதல் போறேன், நீ இவளை கூட்டுவான்னு மின் கிட்ட சொல்லும் போது நம்ம ஹீரோயின் எனக்கு அப்படி போக விருப்பம் இல்ல, 2 பேரும் ஒன்னாவே போலாங்கிறா. சோ இப்போ ஸ்கூலுக்கு வெளியே இவ்ளோ ரிப்போர்ட்டர்ஸ்லாம் நிக்க கொடையை வச்சு கவர் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு இருக்காங்க. இதுல அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சாய் அவளை ப்ரொடெக்டிவா புடிச்சுக்கிட்டு பத்திரமா 2 பேரும் காருக்குள்ள வந்து சேர்ந்துட்டாங்க. அப்ப வர 2 பேரும் கையை கொத்துட்டு இருக்க இதை பார்த்ததும் ஆக்வர்ட் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல அவங்களுக்கு. அப்படியே பேலஸ்க்கு வந்ததும் கிராண்ட் பிரின்சஸும் எங்கன்னு குயின் கேட்க சாய் சொல்ல வரதையும் டோ சொல்ல விடாம பண்ணிட்டா. இத குயினும் கவனிச்சுட்டாங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் மின்னு அவரோட ஆபீஸ்க்கு கூட்டு வந்துட்டாரு. ஏன்னா இப்போ பேலஸ்க்கு முன்னாடி ஃபுல்லா ரிப்போர்ட்டர்ஸா இருக்காங்க. சோ இந்த இடம் உங்களுக்கு சேஃபா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ அசிஸ்டன்ட் வந்து எல்லாரும் மீட்டிங்க்கு கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது வேணாம் இப்போதைக்கு யாருமே பிரஸ் கிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டான். இன்னொரு எம்ப்ளாயி வந்து அப்ராட் டூர் பத்தி கேக்குறாங்கன்னு கேட்கும் போது அதை நம்ம எழுதி சப்மிட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு போக முழுக்க இப்போ இதை பத்தி மட்டும் தானே பேசிட்டு இருக்காங்க எல்லா பக்கமும். கான்ட்ராக்ட் மேரேஜ் லீக் ஆனதால இதனோட பின்விளைவுகள் ரொம்ப அதிகரிச்சிட்டு இருக்கு. அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையோட சர்ச்சையால முடியாட்சியோட நம்பகத்தன்மையே இப்போ கேள்விக்குறி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த கிராண்ட் பிரின்சஸ் வந்ததும் ராஜாவோட பர்த்டே பார்ட்டி அன்னைக்கு நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டோட இன்வெஸ்டிகேஷனையே இளவரசர் ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாடி பேச இவளுக்கு இங்க ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஹீரோ ஹிஜுன்னு 2-3 டைம் கூப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நார்மல் மோட்கே வரா. அவளோட கைய பிடிச்சு நீ ஓகே தானே ஹீரோ கேட்க ஆமான்னு சொன்னாலும் ஒரு மாதிரி தான் இருக்காளா. இதெல்லாம் இன்னும் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. இப்போ உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு சில விஷயங்களை முதல் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நிஜமாவே நீங்க 2 பேரும் மேரேஜ் கான்ட்ராக்ட் போட்டீங்களான்னு கேட்க ஹீரோயினும் ஆமான்னு சொல்றா. என்ன தவிர வேற யாராவதுக்கு இது ஃபேக் மேரேஜ்னு தெரியுமான்னு கேட்க இவங்க 2 பேரோட அசிஸ்டன்ட்க்கு தெரியும் அவ்வளவுதான் சொல்லும் போது நான் இன்னும் ராயல் அகாடமி கிட்ட பேசல, எப்படியோ அவங்க இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க உண்மையாவே கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்க. சோ இதை மேற்கொண்டு பேசுறதால பிரச்சனை தான் இன்னும் சிவியர் ஆகும்னு சொல்ல அதுக்காக அமைதியாவே இருக்க சொல்றேன்னு கேக்குறாங்க. சிச்சுவேஷன் காம் டவுன் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்றதுதான் நமக்கு நல்லதுன்னு சொல்ல அப்படி வெயிட் பண்றதால பிரச்சனை இன்னும் தான் பெருசாகும் ஹீரோ சொல்றான். விஷயம் அமைதியாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு அவன் சொல்லும் போது இதுல இருந்து தான் கேவலமே உருவாக போகுதுன்னு ஹீரோ சொல்றானா. இது ஏமாற்றத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. 3 வருஷத்துல டிவோர்ஸ் பண்ண போறதா தானே கான்ட்ராக்ட்ல இருக்கு. டிவோர்ஸே பண்ணிக்க மாட்டோன்னு உங்களால கேரண்டி கொடுக்க முடியுமான்னு மின் கேட்க 2 பேர் கிட்ட இருந்துமே பதில் வரவே இல்ல. அப்ப கரெக்டா அசிஸ்டன்ட் வந்து ஒர்க் இருக்குன்னு கூப்பிட்டு போயிட இவங்க 2 பேருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த பக்கம் தேஜுவோ பயங்கரமா கத்திட்டு இருக்கான். இப்பதான் அவ எதுக்காக அந்த கம்பெனி என்கிட்ட கொடுத்துருக்கான்னு புரியுது. எல்லாமே அவ பிளான் போட்டு பண்ணிருக்கான்னு சொல்லும் போது செவில்ல எட்டி நின்னு கிஸ் பண்ணாங்களா அதெல்லாம் ஃபேக்கா? அப்புறம் மயக்கம் போட்டதும் கிரவுன் பிரின்ஸ் அவளை எப்படி தூக்கிட்டு போனாரு அது எல்லாமே நடிப்பான்னு கேட்க இப்போ உனக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம ஃபேமிலியவே அவ முடிச்சு விட்டுட்டான்னு பேச அடுத்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. கிராண்ட் பிரின்ஸ் கேஸ்டல் குரூப்காக தான் அவங்கள கல்யாணம் பண்ணிருக்காங்க. அப்புறம் கல்யாணம் அன்னைக்கு மயங்கினது எல்லாமே நடிப்பு நல்லா பேச நியூஸ போட்டு கேட்டா குட்டி ராஜாவோட பர்த்டே பார்ட்டி அன்னைக்கு நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல முக்கியமான சஸ்பெக்டா இருந்ததே ஹிஜு தான். ஆனா கிராண்ட் பிரின்ஸ் உள்ள போந்து பர்சனல் ரீசனுக்காக அந்த இன்வெஸ்டிகேஷனையே ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு பேச ஹீரோ இங்க டிவி ஆஃப் பண்ணி விட்டுட்டு உனக்கு பயமா இருக்கான்னு கேக்குறான். அவமானத்துக்கு அர்த்தம்னு ஒண்ணு இருக்கணும்னா அதுக்கு முதல் கௌரவம்னு ஒண்ணு இருக்கணும். எனக்கு தான் அது இதுவரை இருந்ததே இல்லையே. சோ நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா நீங்க உங்களுக்கு அந்த கௌரவம் மட்டும் தானே இருந்தது, நீங்க பயப்படுறீங்களான்னு கேட்க ஆமா என்னோட அந்த கௌரவம் உன்னை காயப்படுத்திடுமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல இந்த பதில ஹீரோயினே எதிர்பார்க்கல. அப்ப கரெக்டா மீன் வந்து நீங்க இப்போ பேலஸ்க்கு போறதா பெஸ்ட்னு சொல்றான். அங்கதான் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்களே பரவாயில்லையான்னு கேட்க நாளைக்கு பேலஸ்க்கு முன்னாடி ப்ரொட்டஸ்டே நடத்த போறாங்க. நீங்க அரியணைக்காக தான் போட்டி போட்டிருக்கீங்கன்னு வதந்தி பரவிட்டு இருக்கு. அதுக்காக தான் அந்த ஃபயர் ஆக்சிடென்டே நடந்ததுன்னு சொல்றாங்க. சோ இப்போ நீங்க பேலஸ்க்கு போய் சேஃப்டியா இருக்கிறதா பெஸ்ட்னு சொல்ல இந்த பக்கம் குயினுக்குமே நாளைக்கு ப்ரொட்டஸ்ட் நடக்க போற விஷயம் தெரிஞ்சிருக்கு. இவங்க அப்பா வந்துட்டு இருக்காருங்கிற விஷயம் தெரிஞ்சதும் கவுன்சில் ஹால ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ராயலுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா அதிகாரிகளையும் வர வச்சுட்டாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் பேலஸ்க்கு வந்து இறங்கினதும் உங்களை கவுன்சில் ஹாலுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்ல 2 பேரும் அங்க போனா உள்ள இவ்ளோ பேர் இருக்காங்களா. சோ குயினை பார்த்து நம்ம தனியா பேசலான்னு கூப்பிட்டா நீ சொல்ல போற காரணத்தையெல்லாம் என்னால கேட்க முடியாது. எவ்வளவு தைரியம் இருந்தா மக்களையும் ஏமாத்தி அரசாட்சியும் அவமானப்படுத்தி இருப்ப.
இதுக்கு உனக்கு மன்னிப்பு கிடைக்கும்னு வேற நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு கிட்ட வரேன். ஹீரோயினுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கா, அவளை எதுவும் பண்ணிட கூடாதுன்னு. ராயல் ஸ்டேட்டஸை வித்தவன் நீ, அதை வாங்கினவன் நீ. எல்லாத்துக்கும் தயாரா இருந்துக்கோங்க. ராயல் ட்ரெடிஷனையும் டெக்கோரமையும் சுத்தமா மதிக்காத இவளெல்லாம் கூட்டு வந்திருக்கேன்னு அப்பவே சந்தேகப்பட்டேன்னு சொல்ல ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது. ஹீரோயின் தான் வேணான்னு ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காளா. உங்களோட இந்த மேரேஜ் கான்ட்ராக்ட் உங்களை காப்பாத்தும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க முட்டாளா இல்ல அப்பாவியான்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல ஹீரோக்கு வேற டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கானா. 2 பேரோட அசிஸ்டன்ட் கிட்டையும் உங்க சுப்பீரியர்ஸ்க்கு இங்க இருக்கக்கூடிய தகுதியே கிடையாது, கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டா. ஸோ அந்த டென்ஷன்ல வேகமா உள்ள வந்தா பின்னாடியே ஹீரோயினும் வந்துட்டு இருக்கேன். நான் நல்லா தான் இருக்கேங்கிறான். இல்ல உங்க கையை பாருங்க, கோவத்தை இப்படிதான் காட்டுவீங்களான்னு சொல்லிட்டு அவன் கை ஃபுல்லா ரெட்டிஷா இருக்கு. இதுக்கு மருந்து எடுத்துட்டு வர சொல்றேன்ட்டு போகும்போது டக்குன்னு ஹீரோவில் பிடிச்சி ஹக் பண்ணிட்டு நான் நல்லா தான் இருக்கேன், இது எனக்கு வலிக்கலங்கிறான். இப்போ அடுத்த நாள் கிராண்ட் பிரின்சஸ் மயங்கி விழுந்தது ஒரு நடிப்புன்னு அடுத்த ஆர்டிக்கல் வேற ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கேன். இதை நம்ம சாய் டோக்கிட்ட காட்டிட்டு இருக்கும் போது பேலஸ்க்கு வெளியே ஃபுல்லா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிராண்ட் பிரின்ஸ் ஆன பதவியிலிருந்து நீக்குங்க, அப்புறம் கிராண்ட் பிரின்ஸும் ஹிஜுவும் கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் கத்திக்கிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இன்னும் பேலஸ்க்கு வரான். இப்ப ஹீரோ அவனை மீட் பண்ணி இனிமேலும் என்னால வெயிட் பண்ண முடியாது, என்னோட ஒய்ஃப் மயக்கம் போட்டு விழுந்ததையே நடிப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இதெல்லாம் என்னால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது, நானே உண்மையை நிரூபிக்கிறேன். முதல்ல நாங்க கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணிருந்தாலும் மக்கள் முன்னாடி நாங்க 2 பேரும் உண்மையா தான் நடந்துக்கிட்டோம். ஹிஜுவோட உடம்புல இருந்து நான் குடிச்சுக்கிட்டு இருக்க மருந்து கிடைச்சிருக்கு, அவளோட உயிரை பணைய வச்சு நான் எதையுமே அடைய ஆசைப்படலன்னு சொல்லும் போது நீங்க ராஜ பதவிக்கு ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அதை நீங்க இல்லன்னு சொல்ல போறீங்களான்னு கேட்க, அதை நான் இல்லன்னு சொல்லலனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க, மக்கள் ஆதரவு இல்லாத ராஜா தேவையே இல்ல, இதுதான் என்னோட பதிலா இருக்கும். நாட்டுக்காகவும் அரசாட்சிக்காகவும் நீங்க பதவியிலிருந்து விலகணுங்கிறதா என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்டா இருக்கும்னு சொல்ல, இவன் ஏன் இப்படி பேசுறான்னு ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் இந்த மேரேஜ் கான்ட்ராக்ட் எல்லாம் லீக் ஆகிறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. மின்ன அவரோட ஆபீஸ்ல இருக்கும்போது அந்த ஸ்பை பொண்ணு பார்க்க வந்திருப்பால, ஆக்சுவலா இந்த பொண்ணோட அம்மா ஒரு குடிகாரி, பிரதருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஆகணும், அதுக்கான காசுக்காக தான் இந்த வேலையை பார்த்திருக்கா. இப்ப இது மின்னுக்கு தெரிய வர கிராண்ட் பிரின்ஸை கொல்ற அளவுக்கு போவாங்களா, என்னாலே இதை நம்ப முடியலேன்னு யோசிச்சவன் இந்த வேலையை பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான். ஸோ அடுத்த நாளே குயினை மீட் பண்ணி இளவரசர் குடிக்க வேண்டிய கப்ல தான் அந்த மருந்தோட ட்ரேசஸ் இருந்திருக்கு, அப்புறம் அவங்க டார்கெட் பண்ணது இளவரசரை தானும் இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையும் உங்க அப்பா சொல்லிதான் அந்த பொண்ணு பண்ணிருக்கா, உங்களுக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்கன்னு சொல்ல கரெக்டா ஹீரோ வேற வெளியே நின்னுட்டு இருக்கான் பார்க்க வரதுக்காக. எங்க அவனுக்கும் தெரியுமோன்னு இவங்க பயப்பட ஆரம்பிக்க, கவலைப்படாதீங்க, இளவரசருக்கு இன்னும் இந்த விஷயத்த பத்தி தெரியாது, இன்னைக்கு நைட்டு வரைக்கும் உங்களுக்கு டைம் தரேன், என்னால இதை மட்டும் தான் தர முடியும்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டான். வெளியே பார்த்த ஹீரோ இங்க என்ன பண்றேன்னு கேட்டா, நாளைக்கு இளவரசிக்கான இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, அதை தான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன்னு மழுப்பிட்டும் போயிட்டான். சோ இந்த விஷயமே தெரியாத நம்ம ஹீரோ வந்து பணியாளர்கள் எல்லாம் மாத்துறத பத்தி பேசிட்டு இருக்கேன். அந்த அம்மா வெளியே காமிச்சுக்கலனாலும் ஒரு மாதிரி பயத்தோடவே தான் உட்காந்துட்டு இருந்திருக்கு. பட் ஹீரோக்கு இது தெரியவே இல்ல. இந்த பக்கம் வெளியே மீன் ஹீரோயினை பார்க்க, அப்ப அவ கொஞ்சம் உடம்பு செல்லாம இருந்தால அதை பத்தி விசாரிக்கும் போது கிராண்ட் பிரின்சஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கிராண்ட் பிரின்ஸ் காட்டின அக்கறையிலேயே பாவம் டயர்ட் ஆகிட்டாங்க. இப்படி இவங்க 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க அன்பனால சீக்கிரமாவே வாரிசு வரப்போகுதுன்னு சீனியர் மைட் பேச ஐயோ ஆல்ரெடி வெளியே பேசிட்டு இருக்காங்க, நீங்க வேறையான்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே தனியா போய் பேசுவோமேன்னு இந்த பக்கம் கூட்டு வந்துட்டா. அப்போ இன்வெஸ்டிகேஷன்ல எப்படி போயிட்டு இருக்குன்னு இவ கேள்வி கேட்டுட்டு இருந்தா, இப்பெல்லாம் நிஜமாவே அன்பு காட்ட ஆரம்பிச்சியோன்னு அவன் கேட்கிறான். ஐயோ முதல் இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் நம்பினா தானே வெளியே இருக்க எல்லாரும் நம்புவாங்க, சோ நான் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்னு சொன்னா என்னையும் சேர்ந்து ஏமாத்திரியோன்னு இவன் கேட்கும்போது கரெக்டா அவனோட அசிஸ்டன்ட் வந்து வேலை இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாரு. இப்ப இந்த பக்கம் குயின் நேரா அவங்க அப்பாவை மீட் பண்றதுக்காக போறாங்க. அந்த ரிப்போர்ட்டை எல்லாம் காமிச்சு இத நீங்க பண்ணலதானு கேட்டா, இது உனக்கு எங்கிருந்து கிடைச்சதுன்னு கேக்குறாங்க. பா நீங்க கிராண்ட் பிரின்ஸை கொலை பண்ற அளவுக்கு போயிட்டீங்களா, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, அப்படி மட்டும் நடந்தா நீங்க நான் ராஜான்னு எல்லாருமே போய் சேர்ந்துருவோன்னு சொல்ல அதுக்காக தான் நான் கிராண்ட் பிரின்ஸை மொத்தமா தூக்கணும்னு நினைக்கிறேன். இவ்ளோ நாள் இன்னசென்ட்டா இருந்தவன் இப்ப இதுக்கு பேச ஆரம்பிக்கிறான். நீ ராஜா எழுதின உயிரை மட்டும் எரிக்காம அந்த நெருப்புனாலதான் ராஜாவோட உயிரே போயிருக்குன்னு மட்டும் தெரிய வந்துச்சுனான்னு கேட்கும்போது, ராஜாக்கு அப்படி நடக்கிறதுக்கு நான் காரணம் இல்லைங்கிறா. இதை யாரெல்லாம் நம்புவாங்க, நான் ஜஸ்ட் உயிரை மட்டும் தான் எரிக்க பார்த்தேன், ஆனா அந்த நெருப்பு அவரோட உயிரையும் சேர்ந்து எடுத்துக்கிச்சு, இத சொல்ல போறியா? நீ என்ன பண்ணாலும் சரி, ஆனா ராஜா சேஃப்டியா இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நீ நம்ம ஃபேமிலியோட பேரு, இதுக்காக நீ கண்டிப்பா இந்த வழியில போய் தான் ஆகணும். இப்ப சொல்லு, இதை யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு கேக்குறாரு. உண்மையா சொல்லிட்டாங்க போல. திரும்ப பேலஸ்க்கு வரும்போது ஹீரோயினை பார்க்க, கிராண்ட் பிரின்சஸ்
இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் முன்ன காட்ட நைட் ஆயிடுச்சு. இன்னும் குயின் கால் பண்ணலையேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கால் பண்றாங்க. இப்போ அடுத்த நாள், அதாவது இந்த மேரேஜ் கான்ட்ராக்ட் லீக் ஆறதுக்கும் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நடந்தது. இப்போ மின்னோட அப்பாவோட கல்லறைக்கு தான் 2 பேரும் வந்திருக்காங்க. ஹிஸ்டரியிலேயே கிரேட்டஸ்டான ஒரு பிரைம் மினிஸ்டரோட மகனா இருக்கிறதுக்கு நீ எப்படி ஃபீல் பண்றன்னு கேட்கும்போது, அது எனக்கு தெரியல, ரொம்ப ரொம்ப ஆபத்தான லார்டு உங்க அப்பாவா இருக்கிறதால நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு இவன் திருப்பி கேட்கிறான். அவரு அந்த அளவுக்கெல்லாம் மோசம் இல்ல, பட் உங்ககிட்ட ஒரு விஷ் கேட்கணும். எதனால இந்த எவிடன்ஸை என்கிட்ட கொண்டு வந்து காட்டி கேட்கணும்னு தோணுச்சு? கிராண்ட் பிரின்ஸை விட்டு எப்படி என் மேல உனக்கு சந்தேகம் வந்துச்சு? நீ கிராண்ட் பிரின்சஸ விரும்புறதானு கேட்கும்போது மின்னுக்கிட்டு இருந்து பதிலே இல்ல. அப்போ நம்ம ஹீரோயின் போட்ட அந்த மேரேஜ் கான்ட்ராக்ட கொடுத்து இது மட்டும் வெளியே வந்துச்சுன்னா கோர்ட் ஆகட்டும் நாடாகட்டும் தலைகீழா மாறிடும். ஆனா இந்த கான்ட்ராக்ட்ல கிராண்ட் பிரின்சஸ்க்கு சாதகமா தான் எல்லாமே எழுதியிருக்காங்க. சோ இது வெளியே வந்துச்சுன்னா அவளை மட்டும்தான் டார்கெட் பண்ண போறாங்கன்னு சொல்ல, நான் இருக்கும்போது அப்படி நடக்க விட்டுருவேனான்னு இவன் கேட்கிறான். நீ அவளை உனக்காக எடுத்துக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கங்கிறது நல்லாவே தெரியுது. சோ அவ கஷ்டப்படுறத உன்னால பார்க்க முடியாதுல. நான் இதை மொத்தமா கிராண்ட் பிரின்ஸ்க்கு எதிரா திருப்பி விட்டுடுறேன். அவ அந்த அளவுக்கு போகும்போது கண்டிப்பா உன்னோட ஹிஜுவும் இதை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவாள்ல. அப்படி அவங்க 2 பேருக்குள்ள விஷயத்த உன்னால பார்க்க முடியுதான்னு கேட்க, அவரும் சிரிச்சுக்கிட்டே டிரைவ் பண்ணுவாருன்னு சொன்னது, அவர் இப்போ ஆபத்துல இருக்காருன்னு அவ கோவமா பேசினது, அப்புறம் நம்ம ஹீரோ எனக்கு ஹிஜுவை பிடிச்சிருக்குன்னு சொன்னதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு நைட்டு வரை நான் உனக்கு டைம் தரேன், என்னால இதை மட்டும்தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்போ அவன் கையில எப்பவும் ஒரு பீட்ஸ் பிரேஸ்லெட் வச்சிருப்பான் இல்லையா, அதை கழட்டி அந்த கலரில வச்சுக்கிட்டு ரொம்பவே அழுகுறான். ஸோ இப்படிதான் அவங்க போட்டுக்கிட்ட அந்த மேரேஜ் கான்ட்ராக்டே லீக் ஆயிருக்கு. இதெல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன். இதெல்லாம் தெரியாத நம்ம ஹீரோ, நான் பதவியிலிருந்து விலகணும்னு ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்க, க்ரௌனை ப்ரொடெக்ட் பண்றது என்னோட டியூட்டி, ஸோ எனக்கு இருக்குன்னு சொல்றான். நான் அதுக்கு ஆபத்தா இருக்குன்னு தானே நீ சொல்ல வரேன்னு ஹீரோ கேட்டா, க்ரௌன் நேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது, நீங்க க்ரௌனை ரெப்ரசன்ட் பண்ணீங்க, ஸோ நீங்களும் க்ரௌனும் ஒண்ணுதான் சொல்லும்போது இப்போ அதுக்கு என்ன சொல்ல வரேன்னு ஹீரோ கேட்டா, உங்களோட டவுன்ஃபாலை நீங்க மட்டும் தனியா தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும், க்ரௌனையும் சேர்த்து இழுத்துட்டு போக நான் விட மாட்டேன்னு சொல்றான். ஹீரோக்கு இங்க பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோவும் இன்னும் பேசிட்டு இருக்கிற விஷயம் குயினுக்கு தெரிய வர, இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்குமே தெரிஞ்சிருச்சு. இது பதவியிலிருந்து விலகணும்னு அவன் சொன்னான்னு கேட்க, நானுமே பிரைம் மினிஸ்டர் அவ்வளோ நம்பி இருந்தேன், ஆனா அவருக்கு இப்படி பண்ணிட்டாருன்னு சாயும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ சீனியர் மைட் வந்து குயின் கூப்பிட்டதா சொல்ல பார்க்க வந்துட்டா. கிராண்ட் பிரின்ஸையே தோக்கடிச்சிட்டியே, இப்போ எப்படி ஃபீல் பண்றேன்னு கேட்க, ஹீரோயினால பதில் பேச முடியாத நிலைமையில இருக்காளாச்சே. அவன் அப்பப்பா இப்படிதான் விசித்திரமா நடந்துப்பான், ஆனா உன்னை மீட் பண்ற வரைக்கும் க்ரௌனோட பெருமையா இருந்தான். ஆனா இப்போ எல்லாமே போச்சு. அப்படி என்னதான் ஆஃபர் பண்ண அவனுக்கு? உன்னோட ஸ்டேட்டஸ் அதிகரிச்சா அவனுக்கு என்ன கிடைக்குமாமான்னு கேட்க, நீங்க கான்ட்ராக்ட சரியா இன்னும் படிக்கல போலயே. கிராண்ட் பிரின்ஸ் என்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கல. 3 வருஷம் ஒன்னா இருக்கிறதுக்கு அவரு சம்மதிச்சாரு. சோ நானும் ஓகே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. ஆனாலும் அவங்க சொன்னதெல்லாம் அவளுக்கு கடுப்பாதான் இருக்கு. இந்த பக்கம் ஹீரோவை காட்ட, இப்ப குட்டிராஜாவை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு டோவும் ஹீரோவும் போயிட்டு இருக்காங்க. அப்படியே சாய்க்கும் இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. உள்ள குட்டிராஜாவை காட்டினா, அவரு தாத்தா இப்படியே போனா கிரவுன் சரிஞ்சு போயிடும், கிராண்ட் பிரின்ஸ் உங்க கட்டளைய மீற மாட்டாருன்னு சொல்ல, ஆனா அங்கிள்னு அவன் பாவமா சொன்னா, ராஜான்னு பயங்கரமா கத்துனவரு நெருப்பாலதான் ராஜா இறந்து போனாருன்னு விஷயம் பரவிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி தேவையில்லாத விஷயத்த பேசி குட்டிராஜாவை பயமுறுத்திட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வருவானா, அப்படியே சட்டையோட சேர்த்து புடிச்சவன், எவ்வளோ தைரியம் இருந்தா ராஜாவைய மிரட்டுவன் கத்துனவன் குட்டிராஜா வேற பயந்து போயிடுவார் இல்லையா. சோ மேடை கூப்பிட்டு வெளியே கூட்டு போக சொல்லிட்டு, உன்னோட சூழ்ச்சி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு பேச பேச கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துட்டா. என்ன பண்றீங்க, முதல்ல அவரை விடுங்கன்னு சொல்ல சொல்ல, நான் ராஜா ஆயிடுவேன் நீ பயப்படுறியா, என்னை இந்த பேலஸை விட்டு விரட்டணும்னு நினைச்சனா அதுக்கு முதல் நீ என்ன கொல்லணும்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட்டு வெளியே வந்துட்டான். அப்போ குட்டிராஜா பயத்துல அங்கிள்னு அழுதுகிட்டு இருக்க ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்ப ஹீரோ ராஜாவை பாக்குறதுக்காக வரும்போது உள்ள ராணி இருக்காங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம குட்டிராஜா வந்திருக்காரு. சோ அவரோட ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கும் போது ராணி ராஜா கிட்ட பேசுறது அப்படியே கேட்டிருக்கு. கிராண்ட் பிரின்ஸ் ஆனுக்கு அரியணையை கொடுக்கறதா உங்களோட ஆசையான்னு கேட்டா, சாகிறதுக்கு இது எவ்வளவோ மேல் அவர் சொல்லிருப்பாருல. கிரவுன் பிரின்ஸ்க்காக நீங்க இல்லைன்னாலும் நான் ஏத்துப்பேன்னு அவங்க சொல்லிருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு குட்டிராஜா அழுக, நம்ம ஹீரோ தான் ஆறுதலா இருந்திருப்பான். பட் அப்படி பேசும்போதே நம்ம ஹீரோ இதை கேட்டிருக்கான். அதனாலதான் நம்ம ஹீரோ அந்த உயில் நெருப்புல எரிஞ்சு போறதுக்கு முன்னாடியே அதை பத்திரமா எடுத்து வச்சிருந்திருக்கான். இப்போ இதெல்லாம் நினைச்சு பார்த்தவன் ராஜான்னு கூப்பிட்டதும் குட்டிராஜா ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. இங்க பாருங்க ராஜா, உங்களுக்கு எப்போ பயமா இருந்தாலும் சரி, எந்த டைமா இருந்தாலும் சரி,
என்கிட்ட ஓடி வந்துருங்கன்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சு விட அவரும் சரின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாத்தையும் நம்ம ஹீரோயினும் பாக்குறா. இப்போ ரூம்க்கு வந்ததும் நம்ம ஹீரோ, அப்போ ரொம்ப ரூடா நடந்துக்கிட்டா என்ன மன்னிச்சிடுங்க. இல்ல பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏதாச்சும் பாதுகாக்கணும்னா இப்படிதான் அதுக்காக ஃபைட் பேக் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. இங்க வெளியே நம்ம டோ சாய் கிட்ட பிடிச்சது பிடிக்காதெல்லாம் சொல்லுங்கன்னு கேட்டா, எனக்கு பூனா ரொம்ப பிடிக்கும், அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் உங்களை கேட்கல, இளவரசருக்கு கேட்டேங்க. அடடே, அவரை கேட்டீங்களா? அவருக்கு பிளாக் டீனா ரொம்ப பிடிக்கும், அப்புறம் கசப்பான மிட்டாய் எல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. சரி, என்ன மாதிரி சென்ட் அவருக்கு பிடிக்கும்? ஊதுபத்தி அந்த மாதிரி கேக்குறேங்க. அதிக மனம்லாம் பிடிக்காது. ஒரு டைம் என்னையே விரட்டி விட்டாருன்னு சொல்லிட்டு கிராண்ட் பிரின்சஸையும் இப்படிதான் கேர் பண்ணுவீங்களான்னு கேட்க, ஆமா, பண்றது ஒரு வேலையா இருந்தாலும் அதை கரெக்டா பண்ணா பெஸ்டா இருக்குங்கிறா. சரிங்க மிஸ் டோ, உங்களை பத்தி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? அதை பத்தி சொல்லவே இல்லையேன்னு கேட்டா அவளுக்கு பதிலே இல்ல. நான் ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டியில தான் கேட்டேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட இவன் இங்க சிரிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கா. இங்க உள்ள நம்ம ஹீரோ ஒரு மாதிரி டிஸ்டர்பா தூங்கிட்டு இருக்க. அவன் அந்த நெத்தியத்தோடவும் அந்த புருவத்தை சரி பண்ணிட்டான். அப்போ நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான்ல, என்னோட கௌரவம் உனக்கு ஆபத்தாயிரும்னு எனக்கு பயமா இருக்குன்னு அவன் சொல்லியிருப்பான்ல. அதை இப்ப நினைச்சு பார்த்தவன், எனக்கும் பயமா இருக்கு, உங்களையும் சேர்த்து அழிச்சிடுவனோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல அவன் கேட்டுட்டு தான் படுத்திருக்கான். அப்படியெல்லாம் இல்லைங்கிற மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் அவங்க அண்ணா கால் பண்ணி, கம்பெனி ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு, ஸோ இன்வெஸ்டர் எல்லாம் விட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு அப்பாவையெல்லாம் கூப்பிட்டாங்க. நல்லா அவன் பேசிட்டு இருக்கேன். சரி, நான் மத்தியானம் வரேன்னு சொல்லும் போது கரெக்டா ஹீரோ வந்துட்டானா. ஏன் என்னாச்சுன்னு கேட்கும்போது அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்றா. அப்பவா இப்பவே போய் பார்த்துட்டு வந்தாலான்னு ஹீரோ கூப்பிட்டா. இல்ல, நீங்க கோர்ட்டுக்கு போங்க, நான் சாயோட அங்க போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அனுப்பி விட்டுட்டு இப்ப காரை எடுத்துட்டு பயங்கர ஃபாஸ்ட்ல நேரா மின்ன பார்க்க தான் போறா. நான் இப்ப என்ன பண்ணுன்னு சொல்லு, கம்பெனியும் பேலஸும் சீரழிஞ்சு போயிடுச்சு, சோ நான் என்ன பண்ணுன்னு சொல்லுன்னு கேட்க, இப்போதைக்கு நீ அமைதியா இருக்கிறதா நல்லது, உனக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா, என்ன ப்ரொடெக்ட் பண்ண நான் உன்கிட்ட கேட்டேனான்னு கேக்குறா. இப்பெல்லாம் நீ நடிக்கிறது கூட இல்லல, எல்லாமே நடிப்புன்னு என்கிட்ட அன்னைக்கு நீ சொன்னலன்னு கேட்கும்போது இப்ப அது உண்மைன்னு எனக்கே தோணலங்கிறா. என்ன அர்த்தத்துல சொல்றேன்னு அவன் கேட்க, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, கிராண்ட் பிரின்ஸ நான் விரும்புறேன்னு சொல்ல இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் இது உன்னோட அன்பார்ச்சுனேட் தான்னு சொல்றான். இப்ப அங்கிருந்து கிளம்ப அடுத்து அப்பாவை பார்க்க போறோமான்னு கேட்டா, ஆமா இப்பவே போறேன்னு சொல்லிட்டு நேரா அவங்க வீட்டுக்கு வந்தவ மண்டி போட்டு நான் தப்பு பண்ணிட்டேங்கிறா. அண்ணா அன்னைக்கெல்லாம் பயங்கர ஷாக்கு. அதை விட அப்பா பார்த்துட்டு இருக்கேன், நான் உங்களை ஏமாத்திட்டேன், கம்பெனியும் சேர்ந்து கெடுத்துட்டேன், நான் பண்ண எல்லாத்துக்குமே என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க இவ இப்படியெல்லாம் பேசவே மாட்டால. ஸோ அப்பா பக்கத்துல வந்தா, அப்பா தயவு செஞ்சு எனக்கு ஒரு தடவை ஹெல்ப் பண்ணுங்க, நான் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் எப்படின்னு எனக்கு தெரியலன்னு கேட்கிறா. நீ ஒரு பிசினஸ் உமன்னு சொல்லிக்கிட்டு இருப்ப, சரி சொல்லு, யாரை காப்பாத்தணும்னு இப்ப இங்க வந்திருக்க, உன்னையா இல்ல கிராண்ட் பிரின்ஸை காப்பாத்தணுமான்னு கேட்க அப்படியே அழுதுகிட்டே அப்பாவை பாக்குறா. இந்த பக்கம் ஹீரோ வேலை செஞ்சுட்டு இருக்க. அவனுக்கு டோ பிளாக் டீயை கொடுக்கவும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை குடிக்கல. நீங்க கொஞ்ச நாளைக்கு லீவ் எடுத்துக்கலாம் இல்லையா, பிஎம் ஆஃபீஸ்ல இருந்து நீங்க அஃபிஷியலா எந்த வேலையும் பார்க்க கூடாது, ஸ்டாப் பண்ணணும்னு ரெக்வஸ்ட் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்ல அவனுக்கு கடுப்பாகுது. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துகிட்டே இருக்குன்னு மெசேஜ் பண்ண, இந்த விஷயம் எதுவும் என்னோட ஒய்ஃப்க்கு தெரிய வேணான்னு சொல்லிட்டு நேரா ரூம்ல வந்து தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்து ஹைனஸ்னு கூப்பிட்ட அவனும் சிரிச்சுக்கிட்டே அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்க அவ ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிட்டா. என்னது இது கிஃப்டாங்கிற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கும்போது, ஹைனஸ் நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலங்கி போய் கேட்க ஹீரோக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. சிரிப்பெல்லாம் காணாம போயிடுச்சு. அப்படியே கட் பண்ணி அப்பா கிட்ட பேசும்போது நடந்ததை காட்டுறாங்க. நீ யாரை காப்பாத்தணுங்கிறதுக்காக இங்க வந்திருக்க, உன்னையா இல்ல கிராண்ட் பிரின்ஸையான்னு அவர் கேட்கும்போது, அவரை தான், கிராண்ட் பிரின்ஸை தான் நீங்க காப்பாத்தணும், என்ன நானே பார்த்துப்பேன், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுருக்கா. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.